எந்த நிலையிலும் நடிக்காதே. உன்னால் ஒரு துரும்புக்கும் துரோகம் நேரிடக்கூடாது. எதற்கும் கவலை கொள்ளாதே. மானுட மேன்மைக்கான உன் கடமையிலிருந்து அணு அளவும் விலகாதே. உன்னை மிகவும் பிடிக்கும். தயவு செய்து என்னிடம் நடித்து விடாதே. வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ அறிவாயா? அதை அறிய உனக்கு விருப்பமில்லையா? உன் எல்லா பிறப்புகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. முடிந்த பிறவிகளை நீ அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அதில் உன் ஆத்மா எந்த ரூபம் எடுத்தது என்பதையும் அறியவில்லை. ஆனால் இந்த பிறவியில் எல்லா நலன்களையும் நீ பெற்றுள்ளாய். என் பிள்ளையாய் நீ எல்லா பிறவிகளிலும் இருந்தாய். இந்த பிறவி ஏன் அதிசயமானது என்று சொல்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள். ஓர் உயிரின் வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தங்களை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல. அதை நீ இந்த பிறவியில் பெற்றுள்ளாய். எனது அருளால் உன் வாழ்க்கை என்ற கடலை கடக்கப் போகிறாய். உனக்குள் உள்ள ஆன்மா என் பாதங்களுடன் சங்கமிக்கப் போகிறது. அதனால் உன் கர்ம வினையெல்லாம் இந்த ஜென்மத்திலேயே முடியப் போகிறது. அதன் பொருட்டாய்தான் நீ இப்போது அனுபவிக்கும் இன்பங்களும் துன்பங்களும். எல்லா ஆன்மாவும் பிறப்பதற்கு காரணம் இருக்கும். அந்த காரணங்களால் அவைகள் சுற்றி சுற்றி வீடு பேறு என்பதை அடைய ஜென்மங்கள் எடுக்கும். இந்த ஜென்மத்தில் உனக்கு அந்த வீடு பேறு என்ற வாயிற்படியின் வாசல் திறந்து விட்டது. அதனால்தான் நீ கொண்ட துன்பங்களின் எண்ணிக்கை அதிகம். இறுதியில் வாழ்க்கையின் முழு சாராம்சத்தை உணர்ந்து என் பார்வையின் ஒரு அங்கமாய் நீ இருக்கப் போகிறாய். நீ இழந்ததில் மிக பெரியதை நான் அறிவேன். அவை ஏன் என்று உனக்கு தெரியும். அது இவ்வுலகில் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் வாழ்கின்ற வாழ்க்கை. அதில் நீங்கள் சந்திக்கும் உறவுகள் அந்த ஆன்மாவுக்கும் உன்னுள் இருக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கும். அவர்களும் என் பிள்ளைகள்தான். என்னிடம்தான் அவர்கள் இருக்கிறார்கள். நீயும் என் பிள்ளைதான். உன் கண்ணீரை பார்த்து என் மனம் வேதனைப்படுகிறது. இறப்பு என்பது உடலுக்குத்தான், உள்ளே இருக்கும் ஆத்மாவுக்கு அல்ல. உன்னிடத்தில் நான் என்ற உன் சாய்தேவா எப்போதும் இருப்பேன். என் பரிபூரண அருளும் அன்பும் உனக்கு நிச்சயம் உண்டு. நீயும் உன் பெற்றோரும் நன்றாக மன நிம்மதியுடன் ஜெயமாக வாழப்போகிறீர்கள். வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் நீ வாழ்கிறாய். உன்னை நோக்கி வரும் அனைத்தும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அவற்றைதான் நாம் விதி என்போம். உன் வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ, உன் வாழ்நாளில் தினம் தினம் அசைகின்ற அசைவு கூட அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதாய் இருக்கும். அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி, மறுபக்கம் கர்மவினை. இவை இரண்டும் தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைக்கு காரணம். இவற்றிலிருந்து நீ மட்டுமல்ல, எவரும் தப்ப முடியாது. ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பினால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் உன்னை காப்பேன். உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் சாயப்பா என்று சொல்கிறாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்ய போகிறாய் என்று அர்த்தம். மேலே நான் சொன்ன அந்த 2 பேர் யார் என்றுதானே நீ யோசிக்கிறாய்? அது உன் மனமும் புத்தியும் தான். இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி செய்வதும் இல்லை. என் உயிரான குழந்தைக்கு என்றும் துணை நின்று அரவணைப்பேன். நான் உன்னுடன் இருக்கும்போது உனது கவலைகளை எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்த பின்னர் கவலை எதற்கு? எனது மகிமைகளை கண்டும் ஏன் இந்த ஏக்கம் உனக்கு? உனது தந்தையும் நானே, தாயும் நானே. உன்னை படைத்ததும் நானே, உன்னை சோதிப்பதும் நானே. உனது சோதனை காலம் முடிந்த பின்னர் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள்தான் நீ படும் வேதனைகள். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு. அதற்கான பலன்கள் விரைவில் வந்தடையும். உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடியில் அமர்ந்து உன் கர்மாக்களை கழித்து வா. நீ தோல் சாய உன் தந்தை நான் இருக்க ஏன் உனக்கு இந்த ஆயாசம்? வா மகளே, வந்து சாய்ந்து கொள். மன சஞ்சலங்களை அகற்றி அமைதிக்கொள். விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிக்கப் போகிறேன். அதுவரை எனது நாமத்தை ஜபித்து உன் கர்மாக்களை என் துணையோடு கழித்து வா. இந்த நொடி முதல் நீ கேட்ட வரம் கொடுத்து உனக்கு அருள் புரியப் போகிறேன். எப்போது தீரும் என்று தெரியாது. ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் நீ வாழ்கின்றாய். உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கின்றது. ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடி வருகின்றாய். கவலையை விடு. நீ கடக்க கூடுதல் சக்தி நிச்சயம் உன்னை வந்து சேரும். இதோ இந்த விடியல் உனக்காகவே காத்திருக்கிறது. உன் எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறி நீ நினைத்தது நடக்கப் போகிறது. இந்த தகவலை உன்னிடம் சொல்வதற்காகவே நான் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்து காலம் போக்கினேன். என் அருள் அவரவர் செயலுக்கேற்ப செயல்படுவதை பார்த்து தெரிந்து கொள்ள என் அருகில் விரைந்து வா. நான் இன்னும் விழித்து கொண்டுதான் இருக்கின்றேன்.
உன் பிரச்சனையை நினைத்து உறங்காமலேயே காலம் கழித்தாய். உன் பிரச்சனைகள் எத்தனை பெரிதாய் இருந்தால் என்ன? என் கைத்தடி அதை நொறுக்கி போடும். உன் கண்ணீர் எவ்வளவு ஆழமானதாக இருந்தால் என்ன? என் கரங்கள் அதை துடைத்து உன் முகத்தில் மகிழ்ச்சியை முகிழச் செய்யும். உன் வாழ்வில் பக்குவம் என்ற நிலை என்றால் என்ன என்பதை புரிந்துவிட்டாய் அல்லவா? உலகத்தில் என் சந்தோஷமும் நிம்மதியும் என்னிடம்தான் இருக்கின்றது. சூழ்நிலைகளை கையாளும் முறையில்தான் என் நிம்மதி அடங்கி உள்ளது. எதிரே கூர்மையான என்ன ஆயுதங்கள் வந்தாலும் என் நிலை, எனது மனது அமைதியை நான் பார்த்துக்கொள்வேன் என்று நீ உறுதியோடு இருக்கின்றாய். அவர்களின் எதிர்மறை சொல்லோ செயலோ என்னை எந்த வகையிலும் பாதிக்காது. ஏனென்றால் நான் தீங்கு செய்யவில்லை. அதனால் பயம் எனக்கு வேண்டாம் என்று மிகுந்த உறுதியோடு இருக்கின்றாய். அதையும் தாண்டி அவர்களால் எனக்கு துன்பம் வருகிறது என்றால் அதை என் தந்தை பார்த்து கொள்வார் என்று நினைப்பதுதான் உன் பக்குவத்தின் உயர்நிலை. என் தேடல்களுக்கான அனைத்து அர்த்தமும் என்னிடம், என் ஆத்மாவான என் தந்தையிடம்தான் இருக்கிறது என்ற உன் நம்பிக்கை, உன் பக்தியின் உயர்நிலையில்தான் உன் அழகு பிறக்கின்றது. உன்னிடம் ஒன்றை நான் கூறுகின்றேன். நீ இல்லையேல் உன் தந்தையான நானும் இல்லை. உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. நீ என்ன செய்தாலும் அது என் நல்லதற்கே என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு எந்தவித கஷ்டங்களையும் நான் நேர விடமாட்டேன். வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலுமே வெற்றியடைய முடியாது. போராட்டமே வெற்றியின் முதற்படி. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே. அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும். வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம். அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது. உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும். தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான். கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இரக்கப்படவில்லையே, மதிப்பது இல்லையே என்று வருந்தாதே. அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். தைரியத்தை இழந்து விடாதே. பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே. அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சாலச் சிறந்தது. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்படுகிறாய் அல்லவா? அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா? என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்படுகிறாய். உன் அப்பா நான் இருக்கிறேன். பிறகு அச்சம் எதற்காக? உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் படிப்பு, அறிவு, திறமைக்கு உனக்கு நிச்சயம் முன்னேற்றத்தை நான் தருவேன். கர்ம வினையை கண்டு பயப்படாதே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்த்து நீ வெற்றியும் பெறுவாய். அது என்னை வழிபடுவதால் நிச்சயம் சாத்தியமாகும் என்று நம்பு. உன் வாழ்வில் நினைத்தது எல்லாம் நடக்கும். நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன். இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றேன். ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாய். நீ என்னை பற்றி நினைத்து கொண்டு இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய்? அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது? உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும்? என் மனம் உடைகிறது குழந்தையே. சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள், சமநிலைப்படுத்து, பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன். ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை. நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன். நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை. உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன். நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய். ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய். ஆனால் கவலைப்படாதே குழந்தையே, உன்னோடுதான் நான் இருக்கிறேன். உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்து கொள்வேன். என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மனக்கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே. கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும்
நீ செய்த நன்மைகள், உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும். உண்மையை உணர்ந்து கொள். என் பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடக்கும். எல்லாமே கழுத்தை பிடித்து நெரிப்பது போல இருக்கும். அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியோடு இருந்து நம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும். என் பேரில் உன் பளுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என நான் உனக்கு உறுதியளித்துள்ளேன். நான் இருக்க பயம் எதற்கு உனக்கு? என்னை நம்பு. என்னை நம்புகிறவன் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து தன் கவலையை விட்டு விட வேண்டும். என் தந்தையின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது. இனி எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது என் தந்தை, நான் அல்ல என்ற உண்மையை நீ உணர்ந்து விட்டாய் அல்லவா? இனி எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன் மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கிறாயே, அது கண்டிப்பாக நடக்கும். அதற்கு தாமதமானாலும் தட்டி போகாது என் குழந்தையே. காற்றில் இருக்கும் தன்மைதான் நம்முடைய மூச்சாய் நம் உடம்பில் உள்ளது. அப்படியென்றால் அது எந்த அளவிற்கு மாசுபடாமல் இருக்க வேண்டும்? அதே போலத்தான் நம் மனமும் எண்ணங்களும் மாசுபடாமல் பார்த்து கொண்டால்தான் சுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். எதையும் நினைத்து குழம்பாதே, எல்லாம் நல்லதாய் நடக்கும். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே. மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவது இல்லை என் குழந்தையே. உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு உன்னை வரவழைத்தேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்ன வேண்டும்? வேண்டியதை எடுத்துச் செல். என் கஜானாவின் வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்திருக்கும். எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இது என் குழந்தையே. நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு. உன் கர்ம பலன்கள் விலகப் போகிறது. வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று நீ உயரப் போகின்றாய். உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் ஆசான் நான். நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் நீ கொஞ்சம் யோசித்துப்பார் என்ன நடந்திருக்கும் என்று. நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை. எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன். உன் கண்களின் முன்னிலையில் நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய செயல்களில் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காணத் துடிப்பாய். அப்போது நான் உன் கண்முன்னே தோன்றும்போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய். உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்காகவும் கலங்காதே. நான் இருக்கின்றேன். அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன். உன்னை உயர்த்தி நான் அழகு பார்க்கப் போகிறேன் குழந்தையே. கலங்காதே. உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நின்று கொண்டே இருக்காதே. உன் தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காக நான் காத்திருக்கின்றேன். என் தங்கமே, எவர் மீதும் கோபம் கொள்ளாதே. எவர் மீதும் தீரா வெறுப்பு கொள்ளாதே. அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாகி விடுவார்கள். வழி கடந்தும் வாழ பழகு என் குழந்தையே. எண்ணம்தான் வாழ்க்கை. நம் வலிமையான எண்ணமே நம் வாழ்க்கையை உருவாக்கும். இன்று நம்பிக்கையோடு எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும். கஷ்டத்தை கொடுத்து நம்மை சோதிக்கும் பொழுது நாம் அவரது பாதங்களை பிடித்துக்கொண்டு, சாயி, ஏற்கனவே நான் உங்கள் மீது நம்பிக்கை பொறுமை ஆகியவற்றை கொண்டிருக்கிறேன். பிறகு எதற்காக நீங்கள் என்னை அடிக்கடி சோதிக்கிறீர்கள் என்று கேட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏதேனும் பிரச்சனை செய்கிறேனா? பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறேனா? அல்லது நீதி நியாயத்தை தவறி நடக்கிறேனா? என் மீது குற்றம் சுமத்த வேண்டாம். நான் சராசரிக்கும் கீழான மனிதன். நான் நினைப்பதைப் போல என்னால் நடக்க முடியவில்லை. உன்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன். ஆனால் என்னால் முடியவில்லை. நான் தவறி விடுகிறேன். நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என வேண்டிக்கொண்டு அவர் முன்னால் அமர்ந்திருங்கள். அவர் உங்களை தேற்றுவார்.
வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய். வாழ்க்கையில் போராடும் குணத்தை பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் என் குழந்தையே, மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை. அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையாது. என்னை காண வந்த என் பிள்ளையான உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைத்தேன். எதற்கு தெரியுமா? நீ வளரவே இல்லை. உன் மனதளவில் சிறு பிள்ளையாகவே இருக்கிறாய். உனக்கான பக்குவத்தை புகட்ட எனது சீற்றத்தையும் காண்பிக்க வேண்டியதாய் உள்ளதே. உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் பல எண்ணங்கள் குதர்க்கமாக எழும். அது ஏன் என்ற கேள்விக்கு விடை கூறுகிறேன் கேள். என்னை தரிசிக்க வரும் என் பிள்ளையின் மனம் அமைதியாக நிலைப்படும் நிலையில் இருக்க வேண்டும். எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் இருக்க வேண்டும். அதற்குத்தான் என்னை பார்ப்பதற்கு முன் உன் மனதில் எழுந்த எண்ணங்களே அவை. நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாய். இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடமும் உன் மனமிடத்தில் உள்ளே வர எல்லா முயற்சியையும் செய்யும். வாழ்க்கையில் மேடுகள் இல்லாத இடம் கிடையாது. அதுதான் உன்னை யார் என்று உனக்கு உன்னையும் அறிமுகப்படுத்தும். எல்லா மரங்களும் சிறியதாக இருப்பதும் இல்லை, பெரிதாக இருப்பதும் இல்லை. சிறியதாய் இருக்கும் மரங்கள் பெரிய மரங்களை பார்த்து பிரமிக்குமாம். ஒரு நாள் நான் இப்படி வளர வேண்டும் என்று அதுவும் வளருமாம் பெரியதாக. அதே போல சிறியதாய் இருக்கும் மரங்கள் அதே எண்ணத்துடன் தான் இருக்கும். நம்மால் முடிந்த அளவுக்கு அதன் வளர்ச்சிக்கு ஒரு துணையாய் அதற்கு நிழல் கொடுப்போம் என்று நினைத்து அவ்வாறு செய்யும். அதே போலவே அந்த மரம் வளர்ந்து மற்ற மரங்களுக்கு தான் பெற்ற உதவியை செய்யும். அவ்வாறு ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்து நாளடைவில் அது ஒரு பசுமையான மரங்களும் பூக்களும் நிறைந்த நந்தவனமாக மாறும். முதலில் வளர்ந்து நின்ற அந்த மரத்திற்கு நாம் வளர வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது. அதே போலத்தானே மற்ற மரங்களுக்கும் தோன்றியிருக்கும் என்று நினைத்ததால் நந்தவனம் தோன்றியது. முதல் மரம் நாம் வளர்ந்து விட்டோம், இது போதாது, வானளவாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நந்தவனம் தோன்றியிருக்காது. அது தரத்தை பார்க்கவில்லை. தனக்கு கிடைத்த போதுமான வளர்ச்சியில் மனநிறைவு பெற்று தான் இருந்த அந்த பழைய நிலையையும் நினைத்ததால் தான் அவற்றால் இப்படி யோசிக்க முடிந்தது. அவற்றைப் போலவே மனிதனும் எண்ணினால் எல்லோரும் வாழும் வாழ்க்கை நந்தவனமாக மாறும். நீ நன்றாக வாழ்வாய். உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிகழ்வுக்கான மாறுதல்களை நான் கொண்டு வருவேன்.